எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் ஒன்றில் நாம வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மூணு இன்க்ரீடியன்ட் தான். முட்டையுடைய வெள்ளைக்கரு, சீனி, அப்புறம் கேஷ்யூ நட். இதில் வந்து அந்த முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாம் இங்கே 3 முட்டை எடுத்திருக்கோம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து முட்டையை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது வெளியே வைங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டையை பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. நம்ம இப்போ பிரேக் பண்ணி மஞ்சள் கரு தனியாக, வெள்ளைக்கரு தனியாக நம்ம எடுக்க போகிறோம். அதை அப்படி பிரேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே உடச்சி எடுங்க. அதில் மஞ்சள் கரு வந்து ஒரு பிட்டு கூட அந்த வெள்ளைக்கருவில் சேர்ந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளீனாக ரெண்டையுமே பிரித்து எடுக்கணும். அப்படி ஒரு பிஞ்சு மஞ்சள் கரு சேர்ந்துட்டா கூட நம்ம முட்டையை அடிக்க முடியாது, மக்ரூன் ரெசிபி நம்மளால் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக மஞ்சள் கருவையும் வெள்ளைக்கருவையும் பிரித்து எடுங்க. இப்போ நாம் வந்து மஞ்சள் கருவை ஃபுல்லாகவே தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இதில் நான் 1/2 கப்பு சீனி சேர்க்க போகிறேன். முந்திரி பருப்பு பொடியும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து பொடி பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கிறங்க. இந்த பவுல் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது அதில் ஏதாவது கறி வச்சுருந்தீங்கன்னா அந்த வேறு எந்த ஃப்ளேவர் இருக்கக்கூடாது. ரொம்ப க்ளீனாக இருக்கணும் நமக்கு இந்த பவுல். அந்த பவுலை எடுத்துக்கிட்டோம். அந்த பவுலில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க வெள்ளைக்கருவை ஊற்றியாச்சு. இப்போ நாம் இதை பீட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் பீட்டரை வச்சும் பீட் பண்ணலாம், இல்லைனா முட்டை அடிக்கிற கம்பி வச்சும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பீட்டரை வச்சு பண்ணுறேன். நீங்கள் இது முட்டையை அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இடையில நம்ம நிப்பாட்டி அடிக்கக்கூடாது. ஒரே ஸ்ட்ரெச்லேயே அடிக்க ஆரம்பிக்கணும். அதனால இந்த மாதிரி அடிச்சுட்டே இருங்க. அது ஓரளவு நல்ல நுர ததும்ப வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நம்ம சீனியை சேர்க்க போகிறோம். இப்போ ஓரளவு நுர வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சீனியை சேர்க்குறேன். சீனியை வந்து ஒரே நேரத்தில் கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நாம் இந்த மாதிரி சேர்த்து அதை அடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு தடவை காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த கோபுரம் வந்து சரிஞ்சிருச்சு. இப்போ அந்த பீக்கு வரல நமக்கு. அதனால நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போவும் பாருங்கள், ஒரு சைடு கோபுரம் நல்லா வந்திருக்கு, ஒரு சைடு கோபுரம் வந்து சரிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த பீக் சரியாக வரல. அதனால் நம்ம திருப்பி அடிக்க ஆரம்பிக்கணும். அதாவது அடிச்சுட்டு எடுக்கும்போது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து நிற்கணும். இங்கே பாருங்கள், இப்போ நிற்குதா? இந்த மாதிரி நிற்கிற அளவுக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இதை நான் இந்த அளவு அடிச்சிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு அந்த மலை மாதிரி தெரியுதா? இந்த சட்டியை வந்து இப்படி நான் கவுத்தாலும் இது கீழே விழலை. அப்படின்னா இதுதான் பதம் நமக்கு. ஸோ நம்ம இதை ஜிப்லாக்ல போட்டு இப்போ நம்ம வந்து பிடிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இதை அடித்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்குல்லையே, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பீட்டர் அதில் சேர்க்கக்கூடாது. முந்திரி பருப்பை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நம்ம தண்ணி கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நல்லா உள்ள அதில் மிக்ஸ் ஆகும். அந்த பாண்டிங்கை நம்ம பிரேக் பண்ணாமல் நாம் வந்து அந்த கேஷ்யூ நட்டை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கேஷ்யூ நட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த கிளாஸில் ஒரு ஜிப்லாக் பேக் எடுத்துகிட்டு அந்த ஜிப்லாக் பேக்கை நான் அப்படி உள்ளே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கை உள்ளே வச்சுட்டு நாம் பீட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டை கலவை இருக்கு இல்லையா, கேஷ்யூ நட் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை நான் இப்போ இந்த ஜிப்லாக் பேக்கு நான் மாற்றுறேன். ஜிப்லாக் பேக்கில் போட்டு மொத்தமாக நான் அடைச்சிட்டேன். இப்போ இந்த கார்னரில் மட்டும் லைட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை வந்து கூம்பு மாதிரி இதில் அப்படியே பிழிஞ்சு எடுக்க போகிறேன். கேர்ஃபுல்லாக பார்த்து பிழிங்க. மக்ரூனை பைப்பிங் பேக்கோ இல்லைனா ஜிப்லாக் பேக் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ பிழியும் போது இந்த மாதிரி பிழியணும். நம்ம முறுக்கு பிழிகிற மாதிரி இடையில கேப் விட்டு பிழியக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல ஒரு பெரிய பாகத்தை அமுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு பெரிய பாகத்தை அமுக்கி மெதுவாக எடுங்க. அதை அப்போ தான் நமக்கு மக்ரூன் நம்ம குக்காக அப்படி உள்ளக்கு அப்படியே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் இடையில கேப் விட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படி மொத்தமாக ரொம்ப ஃப்ளாட்டான மக்ரூன் நமக்கு கிடச்சிரும். அதனால் கீழே முதல்ல பெரிய பேஸ் கொடுத்துக்குருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் படிக்கட்டு மாதிரி அப்படியே வைங்க. அப்போ தான் மக்ரூன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் முட்டையை நல்லா பீட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி கோபுரம் மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இருக்கும் போதே உங்கள் ஓவனை வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
இப்போ நான் வந்து உள்ளக்க ஓவனில் வச்சாச்சு. இதை நான் வந்து 1.5 மணி நேரம், அதாவது 90 நிமிஷம் நம்ம உள்ளே வச்சு எடுக்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் அதை உள்ளே வச்சதுக்கப்புறம் ஓவனை திறந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இருக்கிறதே இது வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் தான் இருக்குது, ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது டெம்பரேச்சர் வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ண வேண்டாம். மக்ரூனை வந்து அவனுக்குள்ள இருந்து எடுத்த உடனே நீங்கள் வெளியே எடுத்துட வேண்டாம். வெளியே எடுத்து அது கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் இப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது லைட்டாக கூல் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து இது எடுத்தால் தான் இது உடையாமல் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை மெதுவாக எடுக்கலாம். பார்த்து பிஞ்சிராமல் உடஞ்சிராமல் எடுங்க. பாருங்கள், நல்லா கிடச்சிருக்கு நமக்கு மக்ரூன், நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதே மாதிரியே ஒவ்வொன்றையும் நம்ம வந்து உடஞ்சிடாமல் எடுக்கணும். கேர்ஃபுல்லாக எடுங்க. நான் சொன்ன மாதிரியே ஓவன்லேருந்து எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக எடுங்க. நமக்கு அருமையான தூத்துக்குடி மக்ரூன் ரெடி ஆயிடுச்சு. இது பண்றதுக்கு ஒரு முக்கியமான 3 குறிப்புகள் நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். இது பண்ணும்போது முதல்ல இது என்னன்னா, நீங்க எந்த இதுல போட்டு பீட் பண்றீங்களோ அதுல வந்து ஒரு சொட்டு தண்ணியும் இருக்கக்கூடாது. அதே போல மஞ்சள் கருவையும் வெள்ளை கருவையும் தனித்தனியா பிரிக்கும் போது மஞ்சள் கரு பெர்ஃபெக்டா பிரிச்சு எடுக்கணும். அதுல ஒரு டிராப் கூட வெள்ளை கருவுல விழுந்துடக்கூடாது. இது ஒரு பாயிண்ட் எப்பவுமே வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுப்பீங்க இல்லையா, பீட் பண்ணி எடுக்கும்போது அந்த கோன் வரும் இல்லையா, அந்த கோன்ல வந்து நீங்க அந்த பீட்டர் எடுக்கும்போது கோன் லைட்டா வளைஞ்சிருந்தா கூட மக்ரூன் சரியா வராது. அந்த பீக் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வந்து மக்ரூன் கிடைக்கும். அது 2வது குறிப்பு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் நீங்க மக்ரூன் பிழிவீங்க இல்லையா, ஜிப்லாக்ல போட்டு இல்லை பைப்ல போட்டு பிழியும் போது அதுல வந்து இப்படி சர்க்கிள் போடக்கூடாது. சர்க்கிள் ஏன்னா மக்ரூன் உள்ளக்க வேக வேக அது அப்படியே கீழே இறங்கும். கீழே கேப் இருந்துச்சுன்னா கீழே அப்படியே கேப்ல இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால எப்பவுமே புஷ் பண்ணி அதை வந்து பிடிங்க. எப்படி நாம இடியப்பம் பிழியோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து பிழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அடுக்கடுக்காகவும் கிடைக்கும். அதே போல இது வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியா இந்த மாதிரி கோபுரம் மாதிரி நமக்கு கிடைக்கும். திருச்செந்தூர் தூத்துக்குடி சைடு போறவங்க எல்லாருமே இந்த மக்ரூன் ரெசிபி வாங்காம வர மாட்டாங்க. ரொம்ப ஃபேமஸ் அந்த ஏரியால. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.